வெல்கம் பேக் டு பிஆர்டி கமெடி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ப்ளூ ஓடெக்ஸ் மாங்க சாப்டர் 31 ஏற்கனவே லேட்டா தான் போட்டோம். பலவல்னு பேசாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓபன் பண்ணா போன சாப்டர்ல சும்மா அந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி கோஜி கஷன் மாமுஷி வம்பு கழுதிருப்பார்ல. மாமுஷி செம்ம காண்டாயிட்டு நான் சிவனேந்திரன் அந்த என்னடா பண்ணி அடிக்க பார்த்தேன், வாங்க அவனை கொல்லுக. கோஜி கஷனும் அவ்வளவுதான், இனிமே அவங்க பாத்துப்பாங்க. சரி இன்னும் ஜுட்சுவை ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப உங்களோட போய் கேப்போ. என்ன மேன் சொல்ற நீ, இவன் ஒரு சாதாரண மனுஷன் தான். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இனோஜின், இங்க வாக்குவாதம் பண்றதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் திரும்ப உடம்புக்கே போ. நீ மட்டும் உடம்புக்கு திரும்ப போனா கபோட சேர்ந்து நீ இறந்து போயிருவ. அப்படிதான் ஜுட்சு ஒர்க் ஆகும். ஈனோஜினும் எனக்கு அது தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்றமா முழிச்சிட்டு இருப்பான் ஈனோஜின். அந்த மாமோசியும் அடிக்க அப்படியே பாஞ்சு வரும். ஈனோஜின் திரும்ப பழையபடி அவன் உடம்புக்குள்ள போவான்னு பார்த்தா கபுவை தப்பிக்க வைக்கிறான். ஐயோ புலி மூட்டை, இந்த உடம்ப வச்சுட்டு என்ன ஒழுங்கா மூவ் கூட பண்ண முடியலையே. கோஜி கஷனும் டே என்னடா பண்ற, சொல்றதை கேட்க முடியாது. ஈனோஜினும் ஒரு மோசமான சிச்சுவேஷன் இருக்கிறவங்க நான் காப்பாத்த முடியலன்னா என்ன நான் ஷினோபின்னு சொல்லிக்க தகுதியே இல்ல. அப்படி ஈனோஜின் வந்து கபுவை காப்பாத்த முடிவு பண்ணிட்டான். அப்பனா அவன் உடம்புக்கும் போக மாட்டான் இந்த உடம்பு காப்பாத்தாம. அதுக்கப்புறம் ஏடா டேமனையும் பார்த்தா ஏடா பயங்கரமா பயந்துட்டு இருப்பா. ஏடாவும் அப்பா ஈனோஜின் தெரிஞ்சு ஓகே தான் நினைக்கிறேன். அப்ப முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா திரும்ப கம்யூனிகேஷன் வந்தா நல்லா இருக்கும். இல்லன்னா வெளில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. டேமோனா அக்கா நீங்க உங்க சென்டிகன் யூஸ் பண்ணி வெளிய நடக்கிறத பார்த்தா என்ன, அதுதானே வழக்கமா பண்ணுவீங்க. ஏடாவோட சென்டிகன் யூஸ் பண்ணிருப்பால. அப்ப திடீர்னு இந்த மாமுஷி பையன் வந்து ஏடாவை பார்த்திருப்பான். அப்ப அவனால ஏடாவை பார்க்க முடிஞ்சிருக்கும். ஏடாவை அதை யோசிச்சு பார்த்துட்டு அவனால என்ன பார்க்க முடிஞ்சது. இது சென்டிகன் யூஸ் பண்ணும்போது அந்த கேள்விக்கு போது என்ன பார்த்தா நான் மறுபடியும் யூஸ் பண்ணா கண்டிப்பா அவனால என்ன பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்ச அவனால அவங்க கண்ணை பார்த்தே இன்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியும் நினைக்கிறேன். சரியா தெரியல, அப்படி ஒரு சக்தி அவன்கிட்ட இருக்கு. அதாவது ஏடா என்ன சொல்றானா மாமுஷியால அடுத்தவங்க கண்ணை பார்த்தே ஒரு சில விஷயங்களை கண்ணை பார்த்தே வாங்க முடியாத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா ஏடா. டேமனும் அது மட்டும் இல்லாம அவனா நிறைய மாமுஷியா மாற முடியும். உண்மையிலே பயங்கரமா தப்பா இருக்கு. நான் ஒருவேளை இப்ப நான் என்னோட சென்டிகன் யூஸ் பண்ணனா அவன் நான் எங்க இருக்கா கண்டுபிடிக்க கூட சான்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுதியா தெரியும், அவனும் அதை தான் எதிர்பார்க்கறான். இன்னொரு பக்கம் பார்த்தா சரடாவ் டெல்டாவும் ரோட்ல போற மாமுஷிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற மாமுஷிஸ்குள்ளே ஒரு சில வாக்குவாதம் நடக்கும். நாமளும் எவ்வளவுதான் தேடுறது, அவ எங்கதான் போனோன்ற ஒரு மாமுஷி சொல்ல இன்னொரு மாமுஷி பொறுமை தாங்க முடியாம கத்திட்டு இருக்க கடுப்பாட்டி. அதுக்கப்புறம் அவங்களே அடிச்சுப்பானுங்க. சரடாக்கும் டெல்டாக்கும் ஒண்ணும் முடியலன்னா அடிச்சுக்கிறாங்கன்ற மாதிரி சரடாவும் அவங்க புத்தி கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போச்சு. இப்ப அவங்க கிட்டத்தட்ட மூலையில தான் மதம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாமுஷிஸ்ல இப்படி நெருப்பு விட்டு அடிச்சுக்கிட்டு எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே. அதை பார்த்து அங்க இருக்கிற மக்கள் தெரிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் ஷிகமாரு சாயம் காட்டுறாங்க. சாயம் என்று சொல்லு ஷிகமாரு நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, ஈனோஜின் சேஃபா இருக்கானா? ஷிகமாரு இப்ப நம்ம எதிரி வந்தது ஷின்ஜு, அவன் பேரு மாமுஷி. அவன் தேடி வந்தது லீஃப் லேஜ் இல்ல, ஏடாவை தேடி வந்திருக்கான். சாயம் ஓ இதுவரையா, சரி இந்த விஷயம் உனக்கு எப்படி கிடைச்சது சொல்றது கவனி சாய். இப்போ உங்ககிட்ட இதை பத்தி ஏதாவது தெளிவா சொல்ல எனக்கு நேரம் இல்ல. இங்க பாரு இந்த இன்டராக்ஷனுக்கு நான் தான் இன்சார்ஜ், அதனால எனக்கு பதில் சொல்லு ஷிகமாரு. சிச்சுவேஷன் மோசமா போறதுக்கு முன்னாடி இல்ல உன்னால இதை புரிஞ்சுக்க முடியல சாய், எனக்கு புரியுது நீ ஈனோஜினை பத்தி கவலைப்படுறேன்னு. ஆனா நம்ம எல்லாருமே ஒரு ஷினோபிஸ். ஆனா அதை விட முக்கியமா நம்மள பேரண்ட்ஸ், நம்ம பசங்களுக்கு அப்பா. இப்ப இருக்க சிச்சுவேஷன் ரொம்ப எமர்ஜென்சி. இப்ப வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரோட உயிரும் நமக்கு முக்கியம் தான், அவங்கள பாதுகாக்கணும். சாயம் ஃபர்ஸ்ட் இந்த சாண்ட் மிஷின், இப்ப இந்த டாப் சீக்ரெட் இன்னொரு மிஷின். சரி இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள பார்த்தா பெரிய கலவரமே நடக்கும். இந்த மாமுஷிஸ்ல தானே அடிச்சுப்பானுங்களே. அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது குறுக்கால ஒருத்தன் அப்படியே படுத்துருவான். அது மீன் அப்படியே ஓடி போனவன் கீழே வந்துருவான். அவன ஒரு மாமுஷி பார்த்து இவன் அட்டாக் பண்ண வரும் திடீர்னு சம்பந்தமே இல்லாம. அப்ப திடீர்னு சரடா அப்படியே அதத்துல பறந்துகிட்டு இருப்பான். மாங்கிக்கு ஷேரிங் அண்ட் ஒஹிருமே அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்பேரை வர வச்சு எல்லா மாமுஷிஸையும் பறக்க விடுவான். சரடாக்கு பின்னாடி ஒரு மாமுஷி இருக்கும், அது திடீர்னு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வரும். சரடா அதை பார்த்த உடனே அதுவும் பறந்துடும். அதுக்கப்புறம் எல்லா மாமுஷியும் ஒரே ஸ்பேரை நோக்கி அனுப்புவா. டெல்டாவும் ஆஹா அற்புதம், ஒரே கல்லில நிறைய மாங்காவா இல்ல எல்லாருமே மாட்டல. இந்த ஒஹிருமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஒரு காமனா, நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை என் கண்ணால பார்த்தா மட்டும் தான் என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னால பார்க்காததை பறக்க வைக்க முடியாது. டெல்டாவும் ஓ புரிஞ்சுது, அப்படின்னா நீ மிஸ் பண்ணதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பறந்து போயிட்டு மிச்சக்கிற மாமுஷிலாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பா. காலெல்லாம் பெருசாக்கி கிக்க தாறுமாறலாம் விட்டு சூப்பர் மேன் மாதிரி லேசர் பீம்லாம் விட்டு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுவா. சாடா வந்து எல்லா மாமுஷியும் பறக்க விட்டுருப்பால. அந்த எல்லா மாமுஷியும் ஒரே ஸ்பேர்ல வர வச்சு அப்படியே ஸ்பேர்ல சுத்த விட்டு மாட்ட வச்சு நசிக்கே கொண்டுருவா. ஆனா பவர் யூஸ் பண்ணதால பாவம் புள்ள ஒரு மாதிரி ஆயிட்டா. டெல்டா வந்து என்னாச்சும் ஓகேவான்னு கேட்க சாடா டெல்டாவை பார்த்தா சாடாவோட கண்ணுக்கு டெல்டா வந்து மங்களா தெரியுறா, அதான் வீக் ஆயிட்டா பாவம். ஆனாலும் இல்ல பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. இன்னொரு பக்கம் பார்த்தா கபு உடம்புல இருக்கிற ஈனோஜின் அடி வாங்கி தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். கோஜி காஷன் கத்துவாரு. நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க நீ பேச்சு கேட்க முட்டாள்தனமா இப்படி பண்ணுவேன். திரும்ப உடம்புக்கே போவி ஈனோஜின் பார்த்தா அட போங்கடா இப்படியே பண்ண நிலைமை மோசம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிருவான். கோஜி காஷன் ஈனோஜின் பாடிக்கு முன்னாடி போயிட்டு அப்படியே ஒரு சொடக்கு போட்டுருவாரு. அந்த சொடக்கு போட்டதுல எந்திரிச்சிருவான் திரும்ப. இப்ப அவன் உடம்புக்கே வந்துட்டான். இப்போ ஒருவே திரும்ப வந்துட்டியா, இப்போ உடனே ரெடி ஆகுது. இன்னொரு பக்கம் கபுவை பார்த்தா மைக்கேல் திரும்ப வந்துட்டான். இப்ப கபு திரும்ப அவன் உடம்புக்கே வந்துட்டான். அவன் அப்படியே கண்ணை தொலைந்து முழிச்சு பார்த்தா அவனை சுத்தி மாமுஷியா இருப்பாங்க. அவனுக்கு ஒண்ணும் புரியல, அடங்கோயா நாம எப்பறம் மேல வந்தோம் என்னடா ஆச்சுங்கிற மாதிரி அப்படி முழிச்சிட்டு இருப்பான். யாரா அவனுங்க அப்படின்ற மாதிரி. ஈனோஜின் கத்துவான். நீங்க ஃபோர்ஸ் பண்ணி திரும்ப என்ன வர வச்சிட்டீங்களா, இங்க ஃபோர்ஸ் பண்ணி ஜுட்சு ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி நீங்க இதை பண்ணலாம்? கோஜி காஷன் இதை பத்தி நம்ம லேட்டா பேசலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இப்ப அந்த மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேஷன் தான் வேணும், அதுதான் இப்ப இங்க முக்கியம். உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி கவலை இருக்கா இல்லையா? கபுவை பார்த்தா ஐயோ நான் இங்கடா பண்ணிட்டு இருக்கேன். ஈனோஜின் திரும்ப அந்த மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேஷன் ஜுட்சுவை யூஸ் பண்ணா திரும்ப ஆக்டிவேட் பண்ணதால திரும்ப லேட் கனெக்ட் ஆயிட்டான். ஷிகமாரு லாடியும் கத்துவான். ஷிகமாரும் ஈனோஜின் லார்ட் கபு எங்க, அவர் இப்ப ரூஃப்ல இருக்காரு, இப்ப அவர் மாமுஷி கையில சாக போறாரு, சீக்கிரம் அவரை காப்பாத்துங்க. கபு பார்த்து அந்த மாமுஷிஸ் எல்லாம் அப்படியே கபு அப்படியே கழுத்தோட புடிச்சு அப்படி நிப்பாட்டுங்க. அந்த மாமுஷியும் என்னடா மூஞ்சுது அடி வகதுக்கு சிதிக்க வச்ச மாதிரி கொலன்னு இருக்கு, நீ தானே எங்களை அடிக்க வந்த, அதுக்குள்ள சாகணும்னு ஆசைப்படுறியப்பா. இப்ப நான் எனக்கு என் கோவத்தை போவிக்கணும், இப்ப நான் முதல்ல உனக்கு கொல்லணும். ஷிகமாரு சாயம் தலைக்கால புரியாம அப்படியே ரூப் மேல ஓடி வருவானுங்க. கபுக்கு என்னாச்சுன்னு கபுவை பார்த்தா அந்த மாமுஷிஸ் எல்லாம் கபு மேல நெருப்பு விடுதுங்க. அவ்வளவுதான் கபுவோட கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது திடீர்னு புருட் அங்க என்ட்ரி கொடுப்பான். வந்து கத்தி எடுத்து ஒரே ஸ்லாஷ் தான், ஒரே அடியில எல்லா மாமுஷியும் அவ்வளவு காலி, மூஞ்ச பாதியா வெட்டி பறக்க விட்டுருவான். அவ்வளவுதான் புருட் வந்து இப்ப கபுவை காப்பாத்தி. கபுக்குலாம் செம்ம பயம், அவ்வளவுதான் தெரிச்சு போச்சு அவனுக்குலாம்.
ஷிக்கமாருவும் சாய் லார்ட் கபுக்கு உடனே மெடிக்கல் சப்போர்ட் கொடு. கபுவும் அதுக்கெல்லாம் என்னன்னு கேட்க ஷிக்கமாரு அவங்க எல்லாம் செஞ்சு இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சுதா அதுங்க எவ்வளவு ஆபத்தானது, நம்ம இப்ப எந்த நிலைமையில இருக்கோம்னு. தயவு செஞ்சு என்னோட வேலையை பார்க்க விடுங்க. சரி உனக்கு என்ன வேணுமோ பண்ணு, ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத. என்னோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச ஷிக்கமாரு இருந்தாரா. அதுக்கப்புறம் கபுவை கூட்டு போயிருவாங்க. கோஜி கஷ் தவளை மூலியமா அடைச்சேன்ற மாதிரி இருப்பாரு. ஒரு டோமோ கோஜி கஷ்டம் பார்த்து இது என்ன கோஇன்சிடென்ஸா இல்ல நான் வந்து கபுவை காப்பாத்த வரணும் உங்களுக்கு தெரியுமா. கோஜி கஷ்டம் இதுக்கு நான் பதில் சொல்வேன்னு எதிர்பார்க்காது. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் கண்டிப்பா செத்தே ஆகணும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். யூனிட் வந்து திரும்ப அந்த புது ஜூஸ் வேஸ்ட் பண்றாங்க, அந்த மைண்ட் ட்ரான்ஸ்மிஷன் ஃபார்மசி ஜூஸ். அதனால திரும்ப எல்லாருக்கும் இப்ப கனெக்ட் ஆயிட்டாங்க. ஷிக்கமாரு எல்லாருக்கும் இப்ப கேக்குதா மைண்ட் ட்ரான்ஸ்மிஷன் ஃபார்மசி ஜூஸ் திரும்ப இப்ப வேலை செய்யுது. எல்லாரும் ஓகே தான். ஏடாக்கு வந்து ஷிக்கமாரு வாய்ஸ் கேட்டதுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. அப்பா நல்ல வேலை ஷிக்கமாரு டியர், ஒரு வழியா நீ வந்துட்ட. நாங்களாம் இங்க நல்லா தான் இருக்கோம். வெளியே என்னதான் நடக்குது சாடாவும் லாடே. இங்க ஒரு சில மாமசி வந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரி தனதானே அடிச்சுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப அதோட புத்தி வந்து மங்கி போச்சு. இந்த பக்கம் சோச்சோ பார்த்து அடிச்சு பறக்க விட்டுருப்பா ஒரு மாமசி எல்லாம். ஷிக்கமாருவும் நாங்க வந்து டீம் 10 பேசுறோம். நாங்க வந்து இங்க ஒரு மாமசி சண்டை போட்டு கொண்டு இருக்கோம். ஆனா இதுக்கு ஒரு முடிவு வர மாதிரி தெரியல. அதுங்க கதை முடியாம எங்க சாக்கா தான் முடிஞ்சிட்டு இருக்கு. ஷிக்கமாரும் சரி இப்ப நான் சொல்றது கேளுங்க. இப்ப நாம நம்மள கடைசி பிளான செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. கவாக்கி என்னன்னு கேட்டா ஷிக்கமாரு ஒண்ணு இல்ல, இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். நம்ம வந்து ஏடாவை நோக்கி அந்த மாமசிஸை போக வைக்கணும். எல்லா மாமசிஸையும் ஒரே இடத்துல ஏடா கிட்ட கொண்டு போகணும். அதை கேட்டு ஏடாக்கு என்னதுன்ற ஒரு மாதிரி ஆயிருவா. அவங்க எல்லாரும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும். அதுல அவங்க மூளை மங்கவே முட்டாளா இருக்கும் போது நம்ம மட்டும் ஒரு ஃபோக்கஸ் ஆகும். கரெக்டா வந்து நம்ம ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் ஒரே நேரத்துல அதுங்க எல்லாத்தையும் கொண்டு வரலாம். அந்த எல்லா மாமசிஸும் ஏடா தானே தேடுறாங்க. எல்லாத்தையும் ஏடா கிட்ட வர வச்சே கொண்டு ஏடா அதை கேட்டு திருச்சி போயிடும். என்னது அதாவது இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்ன பைகடா யூஸ் பண்ண போறீங்களா, அதாவது நம்ம மிருகத்துக்கு பொரியா போட போறீங்களா. ஷிக்கமாரு அப்படி சொன்னது கேட்டு டேமன் செம காண்டாவான்னு பார்த்தா ஓ அப்படியா, இது கொஞ்சம் சிம்பிளா நல்லா தானே இருக்கு. என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம இதுதான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம மாசா சொல்லிட்டு இருப்போம். அதோட இந்த 31வது சாப்டரையும் முடிச்சிட்டாங்க. ஓகே அவ்வளவுதான். இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை ஆல் பிடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.